ஒருத்தனுக்கு நல்ல திறமை இருக்கு, ஆனாலும் நிம்மதி இல்லைன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத இந்த கதையில பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு சின்ன ஊர்ல ரொம்ப திறமையான ஒரு சிற்பி வாழ்ந்துட்டு இருந்தார். கல்ல அவர் கையில போனா அதுக்கு உயிர் வந்த மாதிரி தான், அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜா சிற்பிய கூப்பிட்டு சொன்னாரு, இந்த உலகத்துல இது வரைக்குமே யாருமே செதுக்காத மாதிரி ஒரு நல்ல சிலையை நீ செதுக்கணும். அந்த வார்த்தை சிற்பிக்கு பெருமையா இல்ல, பயமா மாறிடுச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய பாறையை எடுத்தார், உளி எடுத்தாரு, அடி போட்டார். ஆனா ஒவ்வொரு அடிக்கும் அவர் கொஞ்சம் பின்னாடி போய் இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தார். சில இடத்துல ரொம்ப அழகா செதுக்கப்பட்டிருந்தது, அதே சில இடத்துல அப்படியே விட்டு விட்டு இருக்க கோடுகள் தான் இருந்தது. ஏன்னா அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், மற்ற சிற்பிகள் செஞ்சதை விட இது நல்லதா இருக்குமா? இந்த கம்பாரிசன் அவரோட கையை காட்டிலும் மனசை அதிகமா நடுங்க வச்சது. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஞானி வந்தாரு. அவரு முதல்ல சிற்பியை கூட பார்க்கல, அந்த சிலையை சுத்தி சுத்தி பார்த்தாரு. அப்புறம் சிற்பியை பார்த்து கேட்டாரு, ஒரே கல்லு தான், ஆனா எங்கேயோ தைரியம் இருக்கு, எங்கேயோ தயக்கமும் இருக்கு, ஏன்? சிற்பியால பதில் சொல்லவே முடியல. ஞானி மெதுவா சொன்னாரு, நீ கல்ல செதுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும் நீ உன்னையே ஒப்பிட்டு பார்த்திருக்க. கல்லு கடினமா இல்ல, உன் மனசு ஆனா ரொம்பவே சுருங்கி போயிருக்கு. அது மட்டும் இல்ல, உனக்கு நிகர் நீதான். அதை மறந்துட்டு மற்றவங்களோட உன்னை அளக்க ஆரம்பிச்சதாலதான் இந்த பாரமே. அந்த நாளுக்கு பிறகு சிற்பி மற்ற சிலைகளை பார்க்கல, யாரை பார்த்தையும் யோசிக்கல. அவரு நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், அது அவரோட ஸ்கில்ஸ். கை நடுக்கம் நின்னுச்சு, மனசு லேசா ஆரம்பிச்சது. சில நாட்கள் கழிச்சு அந்த சிலை முடிஞ்சது. அதை பார்த்த ராஜா நீண்ட நேரம் பேசவே இல்லை, ஏன்னா அந்த சிலைக்கு ஒப்பிட வேற எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அது குறையற்றதா இருந்ததுக்கு காரணம் அதை செதுக்கிய மனசுல ஒரு ஒப்பீடும் இல்லை. இந்த கதையில சொல்ல வர விஷயம், நம்ம கவலைக்கு முக்கிய காரணம் தோல்வி இல்லை, கம்பாரிசன், அதாவது ஒப்பீடு. அதை ஸ்டாப் பண்ணி செய்யற வேலையில மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா போதும், நமக்கு திறமைக்கு ஏற்ற சக்சஸ் கண்டிப்பா நடக்கும். அப்புறம் நம்ம வேலையும் நம்ம வாழ்க்கையும் தானா அழகா மாறிடும்.